வணக்கம். சென்னையுடைய காட்சிகள் தமிழ் சினிமால எங்கெல்லாம் வருகின்றன, அங்க காமிக்கப்படுற காட்சிகள்ல இருக்கிற கட்டடங்கள், இடங்களுக்கெல்லாம் என்ன வரலாறு அப்படிங்கிறத ஒரு தொகுப்பாக நம்ம பார்த்து கொண்டே வரோம். இந்த வாரம் பட்டினப் பிரவேசம் 1977வது ஆண்டு ரிலீஸ் ஆன படம். கே. பாலச்சந்தர் அவர்களால் டைரக்ட் செய்யப்பட்ட படம். அதில் சென்னையுடைய காட்சிகள்லாம் என்ன இருக்குது, பட்டினத்தில் பிரவேசம் செய்யும் பொழுது என்ன காட்சிகள்லாம் பட்டினத்திலிருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம் வாங்க. பட்டின பிரவேசம் பேர்ட்ஸ் ஆஃப் எக்ஸைல் அப்படின்னு அயல்நாட்டு படத்திலிருந்து இன்ஸ்பிரேஷன் எடுக்கப்பட்டு தயார் செய்யப்பட்ட படம். இதில் முதல் முறையாக டெல்லி கணேஷ் அவர்கள் அறிமுகமான படமும் இதுதான். இந்த படத்தோடைய பிளாட் அந்த காலகட்டத்தில் ரெகுலராக இருந்த இந்த பாரப்பா, பழனியப்பா, பட்டணமா அந்த மாதிரி பாட்டெலாம், பட்டணத்தில் இருக்கிறது எல்லாமே மோசம், பட்டண வாழ்க்கை மகா மட்டமான வாழ்க்கை, கிராமப்புற வாழ்க்கை தான் நல்லது அப்படிங்கிற ஒரு மெசேஜை எடுத்து கொண்டு வர படங்களில் இதுவும் ஒன்று. அந்த ஜான்ரில் எடுக்கப்பட்ட படங்களில் இதுவும் ஒன்று. கிராமப்புற வாழ்க்கையில் இருக்கிற தீங்கெல்லாம் பற்றி அப்புறம் பல படங்கள் வெளியில் வந்துடுது. அதனால் அதுக்கப்புறமா இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறதே நிறுத்திட்டாங்க. எல்லா இடங்கள்லேயும் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு அப்படிங்கிறது அந்த அவேர்னஸாவது இப்போ வந்து விட்டது. ஆனால் இந்த பட்டின பிரவேசம் ஒரு கிராமத்திலேருந்து வர ஒரு குடும்பம் நகரத்தில் வந்து அது படுற கஷ்டங்கள், அதற்கு பிறகு கிராம வாழ்க்கையே மேல் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி போயிடுறாங்க. இதுதான் இந்த படத்தில் ஏராளமாக சென்னையுடைய காட்சிகள். ஏன்னா ஏராளமாக சென்னையில் ஷூட் செய்யப்பட்ட படம் தானே இது. அதில் பல காட்சிகள் நீங்கள் ஏற்கனவே இந்த எபிசோட்ஸில் பல முறை பார்த்த இடங்கள். அதனால் அதை ஒரு பட்டியல் மட்டும் கொடுத்துட்டு மெயினாக வர எபிசோட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஹைகோர்ட், யூனிவர்சிட்டி செனட் ஹவுஸ், ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் பல முறை நம்ம வந்து பல படங்களுடைய காட்சியில் பார்த்துட்டோம். ஆனால் எல்லா படங்கள்லேயும் வராத சில காட்சிகள் இதில் இருக்குது. அதை நம்ம எடுத்து பார்க்கலாம். முதல்ல இதில் காத்தாடி ராமமூர்த்தி அவர்களுக்கு ஒரு பெரிய ரோல் உண்டு. அவர் ஒரு கிராமத்திலேருந்து வந்தவர், ஒரு மாதிரி ஒரு வெகுளியாக இருக்கிறவர், அப்படி நடிக்கிற ஒரு படம் இது. அவர் ஒரு டாக்ஸியில் ஏறிண்டு பீச் ரோட்டில் இந்த டாக்ஸி டிரைவரை ஓட்ட சொல்கிறார். அவர் ஓட்டிகிட்டு வரார். இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அந்த வெள்ளை நிற கட்டடம் மெரினா பீச் அருகே இருக்கே, அதற்கு அருகே ஒரு ஃபவுண்டன் இருந்திருக்கு நடுவில். அந்த ஃபவுண்டனை சுற்றி பல முறை அந்த டாக்ஸியை ஓட்ட சொல்கிறார். அப்படி ஒரு காட்சி. அந்த கேமரா ஆங்கிள்லேருந்து அந்த ஃபவுண்டனும் நமக்கு தெரிய வருது. அந்த ஃபவுண்டனுடைய முன்புறத்தில் இருக்கிற அந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் கட்டடமும் நமக்கு தெரிய வருது. பிற்காலத்தில் இந்த கட்டடத்தை இடிக்கணும் அப்படின்னு அரசு மிகவும் ஆசைப்பட்டது. இந்த இடத்துல ஒரு 10 மாடிகள், அடுக்குமாடி கட்டடம், ஒரு கட்டணம், அது போலீஸ்க்கே வந்து அதுதான் தலைமை அலுவலகமாக இருக்கணும் அப்படின்னுலாம் அரசு ஆசைப்பட்டது. அப்போது சென்னையில் இருந்த வரலாறு பிரியர்கள், ஆய்வாளர்கள்லாம் அதை எடுத்து அதை வந்து தடுத்து நிறுத்துவதற்காக எதிர்த்து ஹைகோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டு கடைசியில் ஹைகோர்ட் இந்த கட்டடத்தை இடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூலிங் கொண்டு வந்தது. அதற்கு பிறகு தான் இந்த கட்டடம் இப்போவும் அவ்வளவு அழகாக, அதுவும் மாலை வேளையில் இல்லுமினேட் செய்யப்பட்ட போது எவ்வளவு அழகாக இருக்குது. பிளேனில் வரைச்சே கூட அந்த கட்டடம் நமக்கு தெரியுது. இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் கட்டடத்துக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. அந்த கட்டடத்தை பற்றியே நான் வந்து சீஃப் ஆஃபீஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினேன். அந்த கட்டடத்தை வந்து போலீஸ் வர்க்கத்தில் இருக்கிறவங்க அதை டிஜிபி ஆஃபீஸ்னே சொல்ல மாட்டாங்க, சீஃப் ஆஃபீஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ், ஹெச்ஓபிஎஃப் உட்கார்ற இடம் அந்த கட்டடம். அவ்வளவு காத்தோட்டமாக, அவ்வளவு அழகாக இருக்கிற கட்டடம். ஆனால் போலீஸ் இந்த கட்டடத்துக்கு வருவதற்கு முன்னாடியே இதுக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. 19வது நூற்றாண்டில், அதாவது 1840களில் ஃப்ரீமேசன் அப்படிங்கிற அந்த ரகசிய குழு, இப்போவும் அது இருக்குது. அவங்க வந்து அவங்களுடைய ரெகுலர் மீட்டிங்ஸுக்கெல்லாம் ஒரு கட்டடம் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அவங்களுடைய கட்டடத்தை அவங்க கோவில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுவும் நகரத்தில் இருக்கிற எல்லாரும் ஜன நடமாட்டம் இருக்கிற இடத்துல அவங்க மீட்டிங்ஸ் எல்லாம் அவங்க வச்சுக்கிறது விரும்பவே மாட்டாங்க. இப்போவும் எக்மோரில் இருக்கிற அந்த ஃப்ரீமேசன்ஸ் ஹாலை பாருங்கள். ஒரு ரோடுக்குள்ளே போய் ஒரு பெரிய தோட்டம், அந்த தோட்டத்துக்குள்ளே அந்த கட்டடம், வெளியிலேருந்து அங்கே என்ன நடக்கிறதுன்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. 19வது நூற்றாண்டில், அதுவும் 1840களில் பீச் ரோடும் அப்படி தான் இருந்தது. யாருமே மாலை வேளையில் அங்கே போக மாட்டாங்க. ஏராளமாக திறந்த வெளி. அந்த இடத்துல இவங்க அவங்களுக்கு ஒரு டெம்பிளை கட்டிக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. அப்போது சென்னை மாகாணத்துக்கு கவர்னராக இருந்த லார்ட் எல்ஃபின்ஸ்டன் அடிக்கல் நாட்டி கேப்டன் அண்டர்வுட் அப்படிங்கிறவர் தான் இந்த கட்டடத்தை டிசைன் செய்தார். மேலே ஒரு மீட்டிங் ரூம், கீழே ஒரு மீட்டிங் ரூம் அப்படி கட்டப்பட்டு, இப்போவும் மேலே இருக்கிற ரூம் அறை, அந்த இடத்துல தான் இப்போ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் உட்கார்றார். அந்த ரூமில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீமேசன்ஸோட சின்னங்கள்லாம் இப்போவும் அப்படியே இருக்குது அந்த கட்டடத்தில். ஃப்ரீமேசன்ஸுகளுக்காக இந்த கட்டடம் 1840களில் கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் அந்த பீச் ரோட்டில் இருக்கிற இருட்டும் திறந்த வெளியும் பார்த்து ஃப்ரீமேசன்ஸே பயந்து போயிட்டாங்க. ஐயோ, இந்த இடத்துலலாம் மாலை வேளையில் போய் மீட்டிங்லாம் நடத்த முடியாது, அங்கேருந்து திரும்பி ஊருக்கு வரத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக போயிடுறது அப்படின்னு சொல்லி மவுண்ட் ரோடில் ஒரு கட்டடம், அதே போல் வேப்பேரியில் ஒரு கட்டடம், இந்த மாதிரி பல இடங்கள்லாம் அவங்க மீட்டிங்கை நடத்த ஆரம்பித்தாங்க. அதற்கு பிறகு இந்த கட்டடத்தை வாடகைக்கு விட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு இருட்டான இடம், ஜன நடமாட்டமே இல்லாத இடத்துல வரத்துக்கு யார் தைரியமாக இருப்பாங்க? போலீஸ் தான் இருக்க முடியும். போல்டர்சன் அப்படி போலீஸுக்கு அப்போ அவர் தான் இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக இருந்தார். அவர் முதல் முறையாக இந்த கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து இதையே போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரலுடைய அலுவலகமாக மாற்றினார். அதற்கு பிறகு போலீஸுக்கு இந்த கட்டடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. அவங்களே ஃப்ரீமேசன்ஸ்கிட்ட விலை பேசி இந்த கட்டடத்தை வாங்கிட்டாங்க. 1860களிலிருந்து இதுதான் சென்னை, அதுவும் தமிழ்நாடு, ஒரு காலத்தில் மெட்ராஸ் மாகாணத்து போலீஸ் ஃபோர்ஸுக்கே இதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது. அப்பேற்பட்ட வரலாறு இந்த ஒரு சிறிய காட்சியில் நான் உங்களை எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன். இப்போ இது எழுத்தாப்பில் இருக்கிற ஃபவுண்டனுக்கு வருவோம். இப்போ அந்த ஃபவுண்டன் அந்த இடத்துல இல்லை. ஆனால் 1970களில் இந்த படத்தை பார்க்கும்பொழுது அதில் இருக்குங்கிறது நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஃபவுண்டன் 1970கள் வரையில் டிஜிபி ஆஃபீஸ்க்கு எழுத்தப்புறத்தில் இருந்தது. அதற்கு பிறகு இந்த இடத்துல டிராஃபிக் ஏராளமாக வரது போகிறது இருக்கிறதுனால அந்த ஃபவுண்டன் அங்கேருந்து அகற்றப்பட்டது. அதற்கு பிறகு 2001வது வருடம் நினைக்கிறேன், சிம்சன் அண்ட் கம்பெனி கொடுத்த அந்த கடிகாரத்தை அந்த இடத்துல கொண்டு நட்டிருக்காங்க. இப்போவும் அந்த கடிகாரம் அதே இடத்துல இருக்குது. ஆனால் அதுக்கு எல்லாவற்றுக்கும் முன்னாடி 1895வது வருடம் அந்த இடத்துல ஒரு ஃபவுண்டன் இருந்தது. அந்த ஃபவுண்டனுக்கு ஒரு புகைப்படம் கூட கிடையாது. ஆனால் அந்த ஃபவுண்டன் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு வர்ணனை மட்டும் புத்தகங்களில் இருக்குது. அதாவது கிரனைட் கற்களால் செய்யப்பட்ட ஒரு அடிக்கல், அதுக்கு மேலே ஒரு தூண், அந்த தூண் மேலே ஒரு கூத்தாடி, வெங்கலத்தில் செய்யப்பட்ட ஒரு கூத்தாடியோட சிலை, அவன் கையில் 2 கிண்ணங்கள், அந்த கூத்தாடியோட உடல்லேருந்து தண்ணி வெளியில் அந்த 2 கிண்ணங்கள்லேயும் விழுந்து அங்கேருந்து ரோடுக்கு விழுற மாதிரி ஒரு ஃபவுண்டன் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு புத்தகங்களில் படிக்க முடியாது. இது எதுக்காக இந்த இடத்துல ஒரு ஃபவுண்டன் எப்படி எழுப்பினாங்க? 1895வது வருடம் அப்பொழுது போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரலாக இருந்த ஆர்கால் போர்ட்டியோஸ் அப்படிங்கிறவர் இறந்து போனார். இவருடைய நினைவாக இப்போவும் பெரம்பூரில் போர்ட்டியோஸ் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது. சமீப காலத்தில் அது எங்கேயோ போர்ச்சுகீஸ் ரோடுன்னு அதுக்கு பேரை மாற்றிட்டாங்க. அந்த போர்ட்டியோஸுங்கிறது எப்படியோ போர்ச்சுகீஸ் அப்படின்னு மாறிடுது. அவருக்கு நினைவாக இருந்த அந்த ஃபவுண்டன், அதோடைய வர்ணனை தான் அது. அதுக்கு போர்ட்டியோஸ் ஃபவுண்டன் அப்படின்னு பெயர் இருந்தது. அந்த ஃபவுண்டனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதற்கு பிறகு தாமரை பூ வடிவில் வந்த அந்த ஃபவுண்டன், இப்போ இருக்கிற அந்த கடிகாரம். இது ஒரு வரலாறு. அடுத்தது இதே படத்தில் வருது ஒரு நதி. நதிக்கு அந்த புறம் ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடம், பல அடுக்குமாடி கட்டடங்கள். இது எந்த பக்கமாக இருக்கும்? நந்தனத்தில் இருக்கிற டவர் பிளாக். 1966வது வருடம் முதல் முறையாக மக்களும் அடுக்குமாடி கட்டடத்தில் வாழலாம் அப்படிங்கிறத எடுத்து காண்பிக்கிறதற்காகவே தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு கட்டின டவர் பிளாக். அதற்கு முன்னாடி எல்ஐசி பில்டிங் இருந்தது. மக்கள் அடுக்குமாடி கட்டடத்தில் பணிபுரியலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்.
ஆனால் அடுக்குமாடி கட்டடத்தில் வசிக்கலாம் அப்படிங்கிறத எடுத்து காட்டுவதற்காக கட்டப்பட்டது டவர் பிளாக். அதை சுற்றி 2-3 டவர்கள். அந்த டவரெல்லாம் தான் அந்த காட்சியில் படம் பிடிச்சிருக்காங்க. அடுத்தது ஒரு புறநகர் பகுதி. அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் வந்து நிற்கிறது. அங்கேருந்து மக்கள் இறங்குறாங்க, உள்ளே போகிறாங்க. பார்த்தா வெறும் கிராமமாக இருக்குது. சின்ன ஓடு வீடெல்லாம் இருக்குது. அந்த ஸ்டேஷனுக்கு பலவந்தாங்கல் அப்படின்னு எழுதியிருக்கு. தமிழில் பழவந்தாங்கல் அப்படின்னு எழுதியிருக்கு. அதுதான் இப்போ இருக்கிற ஆலந்தூர், நங்கநல்லூர் அந்த ஏரியா. இப்போ அங்கே மெட்ரோ ஸ்டேஷன்லாம் கூட இருக்குது. ஆலந்தூர்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு அப்படியே போயிடலாம். நங்கநல்லூர் அப்படிங்கிறது ஒரு பெரிய லொக்காலிட்டி. 1977 அதெல்லாம் எப்படி ஒரு கிராமம் மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த காட்சியில் பார்க்கலாம். அந்த படத்தில் ஒரு கடைக்காரர் பழவந்தாங்கல் இருக்கிறவர். அவர் வந்து இந்த இடத்துல சோப் பவுடர் கூட கிடைக்கிறதில்ல, அதனால் நான் போய் மண்ணடியில் தான் இனிமேல் கடை வைக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இங்கேருந்து அங்கே கிளம்பி போகிறார். மண்ணடி தான் பட்டணம், அதாவது ஜார்ஜ் டவுன். இந்த பழவந்தாங்கல்லாம் யார் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். பழவந்தாங்கலுக்கு இப்போ வந்த கிராக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நங்கநல்லூர் பழவந்தாங்கல்ங்கிற ஒரு ஏரியா இருந்ததுங்கிறதே எல்லோரும் மறந்துட்டாங்க. நங்கநல்லூர் தான் எல்லாருக்குமே நினைவு இருக்கும். இப்போ விக்கிபீடியாவில் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு புது லொக்காலிட்டிக்கு ஒரு பழைய வரலாறு எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணுமே. அதுக்கு பழைய பேர் வந்து பல்லவந்தாங்கல். பல்லவ அரசர் அந்த இடத்துல வந்து ஒரு தாங்கல், அதாவது ஒரு குளத்தை வெட்டினத்தினால பல்லவந்தாங்கல் அப்படிங்கிறது பல்ஹவன் தாங்கல் அப்படின்னு ஆகி அது பழவந்தாங்கல் அப்படின்னு மாறி திரும்பி இப்போ வந்து பலவந்தாங்கல் அப்படின்னு மாறி இருக்கு அப்படின்னுலாம் வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம், எங்கேருந்து இந்த மாதிரி வரலாறுலாம் வருது, ரூம் போட்டு யோஜனை பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. ஆனால் அப்படி இருந்ததுன்னா 1920கள் 30கள்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுமே. அப்போவே அவங்க வந்து இந்த இடத்துக்கு பல்லவந்தாங்கல் அப்படின்னு தானே பெயர் சொல்லியிருக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் பாருங்கள், ழா லா லா இதுக்கெல்லாம் நிறைய வித்தியாசம் உண்டு. இப்போ மாதிரி கிடையாது. இப்போ எல்லாமே ஒன்றாயிடுச்சு இல்லை, அந்த மாதிரி இல்லை. அப்போ பழவந்தாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பல்லவந்தாங்கலாக இருந்தாங்க, பல்லவந்தாங்கல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பகுதியில் முதல் முறையாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தலித் மக்களுக்காக பஞ்சமி நிலங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு அரசுடைய ஒரு அறிக்கை நமக்கு படிக்க முடிகிறது. அதில் ஸ்பெல்லிங்கை கிளியராக பழவந்தாங்கல் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இடத்துடைய பழைய பெயர் பழவந்தாங்கல் தான். பல்லவர்களுக்கும் இந்த இடத்துக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. அடுத்தது ஈகா தியேட்டர். 1970களில் கட்டப்பட்ட நவீன சென்னையுடைய மாடர்ன் தியேட்டர்ஸில் ஒரு தியேட்டர் ஈகா தியேட்டர். அதுக்கு அணு ஈகான்னு ஒரு சின்ன தியேட்டரும் உண்டு. மல்டிப்ளெக்ஸ் அப்படின்னே சொல்லலாம், ஏன்னா 2 தியேட்டர் இருக்கே. தியேட்டர் என்னவோ புதுசு தான், ஆனால் இதை கட்டினவங்க சென்னையுடைய மிக பழைய குடும்பங்களில் ஒரு குடும்பம். ஈகா, அதுதான் அவங்க குடும்ப பெயர். இவங்க எல்லாம் தெலுங்கு பேசுகிறவங்க. ஈகா வெங்கட கிருஷ்ணமைய செட்டி அப்படிங்கிறவர் ஜார்ஜ் டவுனில் இந்த மசாலா, உப்பு, மிளகு இதிலெல்லாம் வியாபாரம் செஞ்சு ஏராளமாக பணம் சம்பாதித்தவர். ஆரிய வைசிய சமூகத்தை சேர்ந்தவர். பிற்காலத்தில் அந்த குடும்பத்துக்கு ஏராளமாக செல்வாக்கு வந்த உடனே பூனமல்லி ஹைரோடில் கீழ்பாக்கில் மனோகர் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய வீடை கட்டினாங்க. அந்த மனோகருக்கு ஒரு பெரிய தோட்டம் உண்டு, பெரிய லானெல்லாம் உண்டு. அந்த லானுடைய ஒரு புறத்தில் கட்டப்பட்டது தான் ஈகா தியேட்டர். இந்த குடும்ப பெயரே ஈகா அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு ஈகா அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டது. இந்த ஈகா தியேட்டரில் நிறைய ஹிந்தி ஃபில்ம்லாம் ரிலீஸ் ஆகும். இந்த தியேட்டரை பற்றி உங்களுக்கு எப்படி இவ்வளவு தெரியும் அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். ஈகா தியேட்டருடைய ஓனர் இப்போது சமீப காலத்தில் காலம் சென்ற திரு வெங்கடாச்சலம் அவர்கள் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேணுங்கிறவர் ஒரு நண்பர். அவருடைய தயவில் நான் பல முறை குடும்பத்தோடு இந்த ஈகா தியேட்டரில் போய் பல படங்கள் பார்த்துட்டு வந்திருக்கேன். 1977 இந்த தியேட்டர் ஒரு நாவல்ட்டியாக இருந்திருக்கும். அதனால தான் அதை இந்த படத்தில் ஒரு காட்சியில் காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இந்த 2 காட்சிகள் தான் நமக்கு டேக்அவே அப்படின்னு சொல்லலாம் மெட்ராஸ் வரலாறை பொறுத்தவரை. படத்தை நீங்கள் போய் பார்க்கலாம், அதில் கதையெல்லாம் நல்லாயிருக்கு, என்டர்டெய்னிங்காக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போய் அங்கே போய் பாருங்கள். பல பேர் எங்கிட்ட வந்து கமெண்ட்டில் போடுறாங்க, சார் நீங்கள் வந்து இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னு சொல்லவே இல்லையே, இதில் ஹீரோயின் யாருன்னு சொல்லவே இல்லை, இந்த டைரக்டர் பேரை சொல்லியிருக்கலாம்.
இந்த எபிசோட்ஸ் எல்லாம் வந்து படத்துடைய வரலாறுக்காகவே கிடையாது, சென்னையுடைய வரலாறுக்கு தான். அதில் என்ன முக்கியமோ அதை தான் நான் எடுத்து சொல்கிறது. அதை நீங்கள் கொஞ்சம் பொறுத்து என்னையும் மன்னிக்கணும். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செஞ்சு உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மறுபடியும் அடுத்த வாரம் இதே போல் ஒரு புது எபிசோடுடன் வருகிறேன். வணக்கம்.